தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அண்மைச் செய்தி. மும்பை டெல்லியில் அனில் அம்பானி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ரூபாய் 1200 கோடி SBI கடன் மோசடி புகாரில் சோதனை நடைபெற்று வருகிறது. அனில் அம்பானிக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உலக மற்றும் இந்திய பணக்காரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் சகோதரரான அனில் அம்பானி வீட்டில் தற்போது அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். மும்பை டெல்லியில் அனில் அம்பானி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா வணக்கம். இந்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? தற்போது சோதனை மேற்கொண்டு வருவதில் எவ்வளவு நேரமாக நடைபெற்று வருகிறது? என்ன கள நிலவரம்? கண்டிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவனம் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் கடன் மோசடி விவகாரம் தொடர்பாக அனில் அம்பானி மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்தது. அவர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அறிவித்திருந்தது. இதே போல புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தது அவர் மீது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தேசிய வீட்டு வசதி வங்கி, அதே போல செபி மற்றும் தேசிய நிதி அறிக்கைகள் ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அவருக்கு எதிராக பல்வேறு மோசடியில் ஈடுபட்டதாக குற்றங்களை சாட்டின. குறிப்பாக எஸ் பேங்கில் 3000 கோடி அளவிலான கடன்களில் முறைகேடு நடந்திருக்கிறது. அதாவது 2017 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் இந்த முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு தொடர்ந்து. இந்த அடிப்படையில் தான் தற்போது அனில் அம்பானிக்கு சொந்தமான மும்பை மற்றும் டெல்லியில் உள்ள இடங்களில் சோதனைகளானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி இருப்பதாக, அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, கணினியில் இருந்த ஹார்ட் டிஸ்குகளும் சேகரிக்கப்பட்டிருக்கிறது ஆய்வுக்காக. ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் தொடர்பான சிக்கல்களும் இந்த குற்றச்சாட்டில் முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது. 2017 முதல் 19 வரையிலான காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 3000 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. இதில் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெடில் மட்டும் 2017-18 நிதியாண்டில் 3742 கோடி அளவில் இருந்ததாக அந்த கடன் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் 2019ஆம் ஆண்டு இது 8670 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இது எப்படி என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது சோதனையானது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, SBIயின் குற்றச்சாட்டும் இந்த அமலாக்கத்துறை விசாரணையில் முக்கிய ஒரு விஷயமாக இடம்பெற்றிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.